நேற்று பார்த்தீங்கன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், திரைப்பிரபலங்களுமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. தமிழ் திரையுலகில நல்ல பல திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்துல இணைந்து பல பணிகள் அவர் செய்து வந்ததுமே குறிப்பிடத்தக்கது. தமிழக இளைஞர்கள் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்த அவர், தற்போது நடந்த அமைச்சரவை மாற்றத்துல தமிழகத்துடைய புதிய துணை முதல்வராக நியமனமும் செய்யப்பட்டிருக்காரு. இது குறித்து பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவுல, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பு தந்த கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பேசியிருக்காரு. நம்முடைய முதலமைச்சரவையில எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையுமே நிறைவேற்றும் வகையில தமிழ்நாடு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் அப்படின்னுமே பேசியிருக்காரு. பல்வேறு அரசியல் தலைவர்களுமே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி கோலிவுட்ல உள்ள பல பிரபலங்களுமே வாழ்த்து தெரிவித்த நிலையில, ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் எந்த விதமான வாழ்த்துக்களையுமே உதயநிதி அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை. இதனால ஒரு சில சர்ச்சையான கேள்விகளுமே சோஷியல் மீடியாக்கள்ல உலா வருது. அதே போல பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சாருமே இன்னும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல. இந்த ரெண்டு விஷயம் தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அண்மையில கூட நம்ம ரஜினி சாரிடம் ஏர்போர்ட்ல உதயநிதி ஸ்டாலின் பற்றிய ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. அதற்குமே நம்ம ரஜினி சார் ரொம்பவே கடுப்பாகிட்டு போனாரு. சோ அதனால ரெண்டு பேருடனுமே ஏதாவது சண்டையா அப்படின்ற கேள்வி தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமாக எழுந்துட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.